அடுத்தது காந்தி பேரை வச்சுட்டு தண்ணி அடிக்கிற மாதிரி சீன் வச்சிருக்கீங்க. என் ஃப்ரெண்டு பேரும் காந்தி சார். ஏன்னா காந்தி பேர் வச்சாலே சரக்கு கூட என்ன அர்த்தம் சார் அது? தவிர ஒரு அரசியல் தலைவர் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. என் ஃப்ரெண்ட், என் பெஸ்ட் ஃப்ரெண்டு பேர் காந்தி. அவன் என்னென்ன பண்ணுறான் தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் வெளியே சொல்ல முடியும், அந்த அளவுக்கு மோசமான பையன் அவன். அதற்கு நான் வந்து மகாத்மாவை சொல்ல முடியும். மகாத்மா காந்திங்கிறது மகாத்மா தான். அது எப்படி நீங்கள் கம்பேர் பண்ணலாம்? திஸ் இஸ் வெரி பேட் கம்பேரிசன். காந்தி கலவரம் பண்ணுறாங்கிறது தான் ஒன்லைனா. காந்தி எது கலவரம் பண்ணுறாரு? இப்போ படம் நான் ஒரு ட்ரெய்லரே ஃபுல் படம் ஒரு கதையே சொல்லியிருக்கேன். காந்தி கலவரம் பண்ணுற எங்கேருந்து கேட்குறீங்க நீங்கள் கேள்வி? ஏங்க இப்படி பண்ணுறீங்க நீங்கள்? இல்லை காந்தின்னு பேர் இருக்கேன்னு கேட்டேன். அப்புறம் விஜயகாந்த் வர்றதா சொன்னாங்களே, அந்த மாதிரி உண்டா? அடுத்தது ஒரு கடைசிக்கு எல்லாமே கேட்டிருக்கேன். யாரெல்லாம் வேணும், யாரெல்லாம் படத்தில் இருக்க சர்ப்ரைஸ் எல்லாத்தையும் வரிசையாக கேட்டிருக்கேன். வரிசையாக நாங்கள் சொல்லிட்டு கடைசியில் முப்பாட்டன் முருகன் பாடுறது வருது. அது அரசியல் ரீதியான ஒரு விஷயமா? கில்லி ரீதியாக ஒரு விஷயம். கில்லி படம் பார்த்தீங்களா? கில்லி படம் பார்த்தீங்களா நீங்கள்? பார்த்தீங்களா இல்லை? அந்த படத்தில் வந்துச்சா? ஆமாம். அந்த படத்தில் ஏன் நீங்கள் அரசியல்னு கேட்கல? அப்போ அவர் கட்சி ஆரம்பிக்கல. சார் இப்போவும் கில்லிக்காக தான் அது. கில்லி ரெஃபரன்ஸ் சார். இனிமேல் சத்தியமாக குடிக்க மாட்டேன்னு சொன்னது எந்த ரெஃபரன்ஸ் நினைக்கிறீங்க நீங்கள்? மங்காத்தா. அதை கேட்க அவ்வளோதான். இப்போ எங்களுக்கு பிடித்த படங்கள்லேருந்து நாங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சோம். இது அவ்வளோதான் மேட்டர். தவிர சரிங்க. அதாவது விஜய் சார் இப்போ கட்சி தொடங்கிட்டாரு. இப்போ நடிகர் மட்டும் கிடையாது, அரசியல் தலைவரும் கூட. அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சாருடைய படங்கள்ல பார்த்தீங்கன்னா டீகோடோடைய அவருடைய கொடிகள் வந்து மோதிரங்கள்ல, அவருடைய சட்டைகள்ல கொடிகள்லாம் இருக்கும். எதுவுமே பண்ணல. அவர் பண்ணணும்னு சொல்லலை. இன்னும் எங்களுக்கு கட்சி கொடி என்னன்னு கூட எனக்கு தெரியாது. அதனால் வந்து அதெல்லாம் நாங்கள் யோசிக்கவே இல்லை. அதுவும் அவரும் யோசிக்கல. அவர் வந்து ஒரு படத்தை படமாக தான் பார்க்குறாரு. அந்த படத்தில் வந்து எந்த இடத்துலையும் நான் அரசியல் பேசணும், அரசியல் சொல்லணும், மக்களுக்கு இது மாதிரி பண்ணுறேன், அந்த மாதிரி பண்ணுறேன், ஒரு இடத்துல கூட அவர் சொன்னது கிடையாது. இந்த படம் அதுக்கு அந்த படத்தோட ஜஸ்டிஸ் தான். நீங்கள் படம் பாருங்கள், அவராக இப்படி பண்ணியிருக்காருன்ற மாதிரி பேசுவீங்க நீங்கள். ஏன்னா அதில் வந்து எந்த ஒரு அரசியல் இதுவுமே வந்து நாங்களும் வைக்கலாம், அவரும் வைக்க சொல்ல. இதே கேள்வி தான் நிறைய பேர் மாற்றி வேறு விதமாக கேட்குறீங்க. இனிமேல் குடிக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு டைலாக் வருது, மங்காத்தா படத்தினுடைய டைலாக்கு. இப்போ அஜித் சாருடைய ரசிகர்களையும் காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த டைலாக்கா? இல்லை, வெங்கட் பிரபுவோட டைலாக் அது. ரெண்டு பேரையும் நான் தான் சொல்ல வச்சேன். அது அஜித் சாரா சொல்லலையே, அது நான் தானே சொல்ல வச்சேன். ரெண்டு பேரையுமே ஒரே ஒரு நிமிஷம் பழனி செந்தில் கேளுங்க.